பிரியமானவர்களே, ஆண்டவரும் அருமை இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே மற்றொரு நல்ல காலைப்படுதலே உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். லூக்கா 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது, ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்கு கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தமாக இருக்கிறார். அவர் எதை குறித்து சொல்லுகிறார்? இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமையில் மேற்கொள்ளும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சில நேரத்தில் நாம் பிசாசின் கிரியைகளை குறித்து, மனுஷர்களை குறித்து, நமக்கு கண்ணுக்கு தெரியாத ஆபத்துகளை குறித்து நாம் அதிகமாய் பயப்படுவது உண்டு. உங்கள் பயம் எதுவாக இருந்தாலும், நீங்கள் எதை குறித்து பயந்து கொண்டிருந்தாலும் கர்த்தர் சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, நீ எதை குறித்து நீ பயந்து கொண்டிருக்கிறாயோ ஒன்றும் உன்னை சேதப்படுத்துவதில்லை என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஏன் சேதப்படுத்த முடியாதுன்னு சொன்னால், எல்லாவற்றின் மீதும் கர்த்தர் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அவைகள் எல்லாமே நமக்கு கீழாகத்தான் இருக்கிறது. நமக்கு கீழாக இருக்கிற ஒரு காரியம் நம்ம எப்படி மேற்கொள்ள முடியும், எப்படி சேதப்படுத்த முடியும், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பிசாசின் கிரியைகள், மனுஷனுடைய கிரியைகள் நம்மை பயமுறுத்தலாம், ஆனால் மேற்கொள்வதில்லை. அதைத்தான் ஆண்டவர் எரேமியாவுக்கும் சொல்லியிருக்கிறார். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனால் உன்னை மேற்கொள்ள மாட்டாங்க. யுத்தம் வராதுன்னு ஆண்டவர் சொல்லலை, யுத்தம் வரும், ஆனால் உன்னை மேற்கொள்ள முடியாது, உன்னை ஜெயிக்க முடியாது என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறோம். உங்களையும் என்னையும் அவருடைய பாதுகாப்பை மீறி ஒன்றுமே சேதப்படுத்த முடியாது. எல்லாவற்றின் மீது கர்த்தர் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு நாம் அந்த அதிகாரத்தை மறந்து போய் எல்லாவற்றுக்கும் பயந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் எல்லாவற்றுக்கும் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை நமக்கு விரோதமாக இருக்கிற எல்லா காரியங்களின் மீதும் நாம் பயன்படுத்தும் பொழுது நாம் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் சொல்லுகிறார், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. சுற்றிலும் ஆபத்துகள் இருக்கலாம், சுற்றிலும் பிரச்சனைகள் இருக்கலாம், ஆனால் உன்னை எதுவும் மேற்கொள்ளாது என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். நீ பிரச்சனைகள் நடுவே இருந்தாலும் பிரச்சனைகள் உன்னை மேற்கொள்வதில்லை என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஜெபிப்போமா? இரக்கமுள்ள தகப்பனையும் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தை கேட்டு உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிமையா. ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, அப்பா, இந்த உலகத்தில் இருக்கிற எந்த காரியங்களும் ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களை சேதப்படுத்துவதில்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறோம். கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உடைய பிள்ளைகள் எதை குறித்து பயந்து கொண்டிருக்கிறார்களோ அந்த பயங்கள், அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் மீது உடைய பிள்ளைகளுக்கு நீ ஜெயத்தை கொடுக்க போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். தகப்பனே, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தை ஆண்டவர் நாங்கள் நினைவு கூர்ந்து தகப்பனே, ஒன்றும் எங்களை சேதப்படுத்த முடியாது என்றதான திட நம்பிக்கையோடு ஆண்டவரே உடைய பிள்ளைகள் முன்னேற உதவி செய்வீராக. இந்த நாள் முழுவதுமாய் உடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியத்திலையும் உடைய கரம் கூட நடத்தட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.